காணிக்கைகளை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். செலுத்தி கொண்டிருக்கும் போதே இதையும் செய்யுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இந்த 14 முதல் 17 வசனங்களிலே நாம் எப்படி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்பதை குறித்து அவர் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். எந்த காரணத்தினால் இதை போதிக்கிறார்? நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது, தேவனுடைய கோபாக்கினை நரகத்தை நாம் பெறுவதில்லை, நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக 8ஆம் அதிகாரத்தை முழுவதுமே எழுதுகிறார். அப்படி எழுதும்போது பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார் ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. அதில் ஒரு பிரதான காரணம் என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகியால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்கிற ரீதியிலே அப்படியாக அவர் கூறுகிறார். அந்த ஆக்கினை தீர்ப்பு பிள்ளைகள் என்று இந்த உபதேசத்தை, புத்திரத்துவத்தை குறித்து, சன்ஷிப் இதை குறித்து கொடுக்கப்பட்ட இந்த உபதேசத்திலே பல காரியங்களை நாம் போதித்தோம். அதில் 5 காரியங்களை நாம் முக்கியமாய் சொன்னோம். ஒன்று, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. சிலரை பார்த்து உங்களுடைய பிதா பிசாசு என்று சொன்னார். 2வது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மறுபடியும் பிறந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். 3வது, தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன என்பதை விளக்கினோம். 4வது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் என்பதை குறித்து எப்படி நிச்சயித்துக் கொள்ள முடியும், அதற்கு ஆதாரங்கள் என்ன என்பதை குறித்து சொன்னோம். 5வது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, இதையும் நாம் சொன்னோம். இதை குறித்தான் நாம் போதித்து வருகிறோம். 5வது காரியத்தை, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன. தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் சுதந்திரராகிறோம், உடன் சுதந்திரராகிறோம். சுதந்திரர் உடன் சுதந்திரர் என்று 2 விதமாக சொல்லுகிறார். அதை ஏன் என்று நான் போன வாரத்தில் போதித்தேன். தேவனுடைய சுதந்திரர், ஆனால் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர் என்ற வித்தியாசம் என்ன என்பதை குறித்தெல்லாம் போன வாரத்திலே நாம் போதித்தோம். இப்பொழுது குறிப்பாக இந்த 2ஆம் பகுதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 17ஆம் வசனம் 2ஆம் பகுதி. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகுமாம்? நாம் சுதந்திரரும் உடன் சுதந்திரமாக ஆவோம். அங்கே கிறிஸ்துவ விசுவாசிகளினுடைய பாடுகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். பாடுகள், இந்த பாடுகளை குறித்து அநேகருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இதை நாம் சரியாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த பாடுகளை குறித்து, கிறிஸ்தவ விசுவாசி பட வேண்டிய பாடுகள், நன்றாய் கவனியுங்கள், விசுவாசியின் பாடுகள், இவைகளை குறித்து போதிப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. அதை ஏன் இங்கே கொண்டு வருகிறார் என்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு இவர் எழுதுகிறார் அல்லவா, அவர்களை ஆற்றி தேற்றும்படியாக. அவர்கள் பாடுகளினூடே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். இயேசுவின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். துன்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த விசுவாசிகள், ரோமாபுரியிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக இந்த பாடுகளை குறித்து அவர் இங்கே எழுதுகிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும், 16ஆம் வசனம் வரை, 17ஆம் வசனம் முதல் பாகம் வரை அற்புதமான வாக்குத்தத்தங்கள். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரர், சுதந்திரரானால் உடன் சுதந்திரர், இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை அவர் கூறியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கணும், நீங்க அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், சுதந்திரர், உடன் சுதந்திரர், இப்படி எல்லாம் கூறிவிட்டு அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து கூறியிருக்கிறார். அதையெல்லாம் கேட்ட மக்களுக்கு, சரி வாக்குத்தத்தங்கள்லாம் பிரமாதமா இருக்குது, இவ்வளவு உயர்ந்த வாக்குத்தத்தங்களா இருக்குது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையோ இப்பேற்பட்ட துன்பங்களால் நிறைந்திருக்கிறதே, கிறிஸ்துவ நிமித்தமாக அநேக பாடுகளை பட வேண்டியதா இருக்கிறதே, கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தமாக ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கிறதே என்று அவர்கள் இது 2ஐயும் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, முடியவில்லை. ஒன்று, அவர்கள் படுகிற பாடுகள். 2வது, தேவனுடைய வார்த்தையில் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மேலான காரியங்கள். இவர்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள், புதிய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு
திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், புதிய புருஷன் ஒருவர் கிடைத்திருக்கிறார். இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லிவிட்டு இவ்வளவெல்லாம் நடந்திருந்தால் ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு துன்பங்கள் இந்த உலகத்திலே, ஏன் இவ்வளவுத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவ நிமித்தமாக என்கிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த துன்பத்துக்கும் இந்த கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்கள், இவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்ட அருமையான காரியங்கள், இது ரெண்டையும் அவர் ஒன்றாக சேர்க்க முடியவில்லை. இதற்கு நடுவில் பிசாசு வந்து இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், உண்மையாகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அது உண்மையே கிடையாது, அது பொய்யானவைகள், அது சொல்றதெல்லாம் ஒண்ணு நிறைவேறது இல்லை. இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்க பெற்றிருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு துன்பம் நிறைந்ததா இருக்குது, கிறிஸ்துவுக்காக இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது, எல்லா எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்குது, சாக வேண்டியதா இருக்குது, இப்படி பாடுபட வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி பிசாசு வந்து ஏவி விடுறான். என்ன சொல்றான்? இல்ல இல்ல, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா, நீங்க சுதந்திரர் உடன் சுதந்திரர் சொல்றதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, ஆகிற காரியமா என்று சொல்லி அவன் ஒரு பக்கம் சந்தேகத்தை விட்டுறான். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதில்லை, அவைகள் பொய் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறான். இல்லனா இன்னொரு பக்கம், சரி வாக்குத்தத்தம் ஒருவேளை உண்மையா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருவேளை சரியான தேவனுடைய பிள்ளையா இல்ல போல இருக்கு, அதனால தான் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது, ஆகையால் தான் நீங்க துன்பப்பட்டு கொண்டு இருக்கீங்க, நீங்க படுற பாட்டை பார்த்தா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இல்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமா போட்டு இடிக்கிறான் சாத்தான். ஒரு பக்கம் என்ன சொல்றான்? வாக்குத்தத்தங்களே சரியில்லை, இதெல்லாம் நிறைவேறாது, இதெல்லாம் சும்மான்னு. வாக்குத்தத்தங்களை நம்புகிறவர்களுக்கு, அதுல உறுதியா இருக்கிறவர்களுக்கு இன்னொரு பக்கத்துல சொல்றான், நீ உண்மையா தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவ்வளவு துன்பம் உனக்கு வருமா, இவ்வளவு பாடுகளை நீ அனுபவிப்பாயா என்று சொல்லி ரெண்டு பக்கம் போட்டு தொந்தரவு செய்கிறான் பிசாசானவன். இப்படி வாழுகிற மக்களுக்கு, இப்படி துன்பப்படுகிற மக்களுக்கு, ரோமாபுரியில அன்றைக்கு கிறிஸ்தவனாய் வாழ்வதென்றால் ஒரு சாதாரண காரியம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ரோம அரசனை மட்டும்தான் ஆண்டவன் என்று சொல்ல வேண்டும், அவனுக்கு தலை வணங்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும், தெய்வத்தை போல அவனை நடத்த வேண்டும், அவனை தவிர இன்னொருவரை ஆண்டவன் என்று சொல்லக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் ஆண்டவர் என்று சொல்ல மறுப்பவர்கள். இவர்களுக்கு அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர். எப்பேற்பட்ட அரசனா இருந்தாலும் அவனை மதிக்கலாம், நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யலாம், தேசத்துக்கு தலைவன் என்று. ஆனால் ஆண்டவன் என்கிற ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட், இது ஒரு பெரிய ஒரு உரசலை அங்க ஏற்படுத்தி விட்டது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியிலே. ஜனங்கள் போய் அங்க அரசாங்கத்தின் இடத்திலே, அதிகாரிடத்திலே புகார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்குது இங்க, அங்கங்க கூடி கூடி ஆராதிக்கிறாங்க, வேதத்தை போதிக்கிறாங்க, என்ன போதிக்கிறான்னு தெரியல, ஏதோ தப்பு இருக்குது அதுல. ஏன்னா அந்த போதனையை கேட்கிறவெல்லாம் வெளியே வந்து நம்ம ரோம அரசரை ஆண்டவன் சொல்ல மாட்டேங்கிறான், அவருக்கு தலை வணங்க மாட்டேங்கிறான், ஏதோ தவறு இருக்குது, ஏதோ ஒரு பெரிய இன்சரக்ஷன், ஏதோ தேச விரோத நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் தடை செய்யணும், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தடை செய்ய வேணும், இது தேச விரோத நடவடிக்கை என்று சொல்லி இப்படி புகார் செய்து இவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி அதன் மூலமாக துன்புறுத்தலுக்குள்ளாக ஆகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு கிறிஸ்தவனாக இருப்பது என்றால் சாதாரண காரியம் அல்ல. அந்த துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, நான் தேவனுடைய பிள்ளையா, நான் பிள்ளையா இருந்தா ஏன் எவ்வளவு துன்பம் எனக்கு வருது, ஏன் எவ்வளவு பாடுகள், ஏன் இப்படி கொல்லப்படுகிறோம், சாகடிக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம், ஏன் எவ்வளவு துன்பங்கள், வாக்குத்தத்தங்கள் எங்க போச்சு, நிறைவேறாதா, அது உண்மையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அதற்கு ஒரு பதில் அளிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு பாஸ்டர். அவர் வந்து ஏதோ உற்சாகமா நாலு காரியத்தை சொல்லிட்டு போயிடுறது இல்லை, உற்சாகப்படுத்திட்டு ஜனங்களுடைய பிரச்சனை என்ன, அவருடைய கேள்விகள் என்ன, அவருடைய உள்ளத்தை பாதிக்கிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து, ஒரு நல்ல பாஸ்டர் எப்படி எல்லா உள்ளத்தில் எழுப்புகிற எல்லா கேள்விகளுக்கும் சரியான விதத்தில் பதிலளித்து திருப்தி செய்து அவர்களை சரியான சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் சுதந்திரர், உடன் சுதந்திரர், இப்படி எல்லாம் உன்னதமான சத்தியங்களை சொல்லிட்டு அதோட விட்டுறது இல்ல. அதோட விட்டுட்டா உள்ள பதில் சொல்லப்படாத கேள்விகள் உள்ள இருந்து அவர்களை வாட்டி கொண்டிருக்கும். ஒரு பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம், ஓன்னு சத்தம் போட்டு குதிச்சுட்டு நீ சுதந்திரராக உடன் சுதந்திரராக சொல்லிட்டு அதோட போயிட்டு அதோட அடுத்த வருஷம் வருவாரு. அதுக்கு நடுவில் இவங்க பாடுபட்டுக்கிட்டு அவர் சொன்னது கரெக்டா, அவர் அப்படி சொன்னா ஏன் இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சுன்னா நான் தேவனுடைய பிள்ளையா, இப்படி எல்லாம் கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. ஆகையால் தான் பாஸ்டர் என்ன பண்றாரு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்க இருக்கிறபடினாலே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில சாயந்தரம், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் எல்லா நேரமும் போதிக்கிறபடினாலே பாஸ்டர் ஜனங்களை பற்றி அவர்களுக்குள்ள என்ன இருக்குது, அவர்களுக்கு இந்த அருமையான காரியங்களை வாக்குத்தத்தங்கள் எடுத்து சொல்லுகிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்த பதில்களையும் அவர்களுக்கு வேத வசனத்திலிருந்து அளிக்க வேண்டும். இது ஒரு போதகனுடைய ஒரு கண்ணோட்டமா இருக்க வேணும், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய பொறுப்பு அது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். ஆக முதலாவது டு கம்ஃபர்ட் தெம், அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக துன்பப்படுகிறவர்களுக்கு. இரண்டாவது என்ன காரணத்துக்காக
இந்த கிறிஸ்தவ பாடுகளை குறித்து இங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து தான் போதித்து வருகிறார் 8ஆம் அதிகாரத்திலே. ரட்சிப்பு நிச்சயம், அது நிறைவேறும். நீங்கள் நரகத்துக்கு போக போறதில்லை, நீங்கள் ஆக்கினை தீர்ப்பை பெற போகிறதில்லை, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்கிற நிச்சயத்தை இங்க போதிக்கிறார் இல்லையா? அதை போதிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? இந்த பாடுகளை பார்த்து ஒருவேளை நான் தேவனுடைய பிள்ளை இல்லையோ, இதெல்லாம் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்போ, தேவன் என்ன கைவிட்டாரோ, ஆகியால் தான் அப்படி நடக்குதோ என்று எண்ணாமல், இந்த பாடுகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமாய் உள்ள ரட்சிப்பு நிறைவேறும் என்பதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. This is the greatest proof that you are indeed the children of God and your salvation will truly come to pass. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளா இருந்து தேவனுக்காக வாழ்றபடினால தான் அந்த உலகத்தில் துன்பப்படுகிறீர்கள். ஆகையால் இந்த பாடுகள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா என்கிற கேள்வியை எழுப்பாமல், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கிற நிச்சயத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நிச்சயத்தை கொடுக்கிறதுக்காக தான் அந்த வாசனத்தை அவர் போதிக்கிறார். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, அந்த இஃப் சோ பி என்கிற வார்த்தை ஆங்கிலத்து வேதாந்தத்தை வாசிக்கிறவர்களுக்கு இஃப் சோ பி என்று ஆரம்பிக்கும். இஃப் சோ பி தட் வி சஃபர் வித் ஹிம். அதாவது தமிழ்ல எப்படி சொல்லி இருக்கு, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால், இந்த பாடுபட்டால் என்கிற காரியத்தை நாம் முதல்ல பார்க்க போறோம். இரண்டாவது, அந்த அவரோடு கூட பாடுபடுவது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்தவ பாடுகள் என்றால் என்ன, என்ன விதமான பாடுகள். மூன்றாவது, அவரோடு மகிமைப்படுத்தப்படுவது என்றால் என்ன. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 17ஆம் வசனம் 2ஆம் பகுதியை வாசிக்கும் போது முதலாவது அந்த இஃப் சோ பி என்ற ஆங்கிலத்தில் வருது பாருங்க, தமிழ் எப்படி வந்திருக்குது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இதை வாசிக்கிறவர்களுக்கு எடுத்த உடனே எப்படி புரியுது, பாடுபட்டாதான் நாம் சுதந்திரராகும் போல இருக்கு, பாடுபட்டால் தான் நாம் உடன் சுதந்திரராகும், பாடுபடுகிறதன் மூலமாக நாம் சுதந்திரத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம், பாடுபடுகிறதன் மூலமாக, துன்பப்படுகிறதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராகிறோம் என்று அப்படி எண்ணிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பாடுகள் சுதந்திரத்தை பெறுகிறதுக்கு ஒரு கண்டிஷன் என்கிற விதத்திலே யோசிக்க வைக்கிறது அந்த வசனம் வாசிக்கும் போது எடுப்பில். ஆனால் அது அப்படி இருக்க முடியாது. அது ஏன் அப்படி இருக்க முடியாது என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, ரட்சிப்பை குறித்து வேத வசனம் போதிக்கிறதை வைத்து பார்த்தால் ரட்சிப்புக்கு கண்டிஷனே கிடையாது. நீ இப்படி செய்தால், நீ இவ்வளவு நல்லவனா இருந்தால், நீ ஒழுங்கா வந்தா, நீ ஒழுங்கா கொடுத்தா, நீ ஒழுங்கா இப்படி யோக்கியமா வாழ்ந்தா, நீ உன்னை காப்பாத்திக்கிட்டா, நீ உன்னை பரிசுத்தமா வைத்துக் கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு கிடையாது. ரட்சிப்பை குறித்த உபதேசத்தை வாசித்து பார்த்தால் இட் இஸ் அன்கண்டிஷனல். சால்வேஷன் இஸ் அன்கண்டிஷனல். ரட்சிப்புக்கு கண்டிஷனே கிடையாது. அது கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. தகுதியற்றவர்களாகிய நமக்கு, எந்த விதத்திலையும் தகுதியற்றவர்கள், தேவனுடைய கண்டிஷன்ஸை நிறைவேற்ற முடியாதவர்கள், நிறைவேற்ற முடியாம இருக்கிறவர்களுக்கு 10 கற்பனை பார்த்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எத்தனை தடவை 10 கற்பனை கொடுக்கப்பட்டது, ஒருவன் கூட பாஸ் பண்ணல. இந்த பரீட்சையில யாருமே பாஸ் பண்ணல. பாஸ் பண்ண முடியாதவர்களை சிலுவையின் மூலமா பாஸ் ஆக்கி விடுறாரு. ஆகையால் ரட்சிப்பே அதுதான். ரட்சிப்பே தகுதியற்றவர்கள், கண்டிஷனை நிறைவேற்ற முடியாதவர்களுக்கு தேவன் செய்கிற கிருபை அது. ஆகையால பாடுகள் பட்டால், துன்பங்கள் பட்டால், இதெல்லாம் அனுபவித்தால் அதன் மூலமாக நாம் மகிமைப்படுத்தப்படுவோம், அதன் மூலமாக நாம் சுதந்திரராவோம், அதன் மூலமாக உடன் சுதந்திரராவோம் என்றெல்லாம் நினைப்பது தவறு. ஆகவே இதுல என்ன சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். அப்புறம் ஏன் இப்படி சொல்லி இருக்குது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு நாம் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஏன் இப்படி சொல்லி இருக்கிறது என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். பாருங்க, ரட்சிப்பின் உபதேசத்தை பார்க்கும் போது பாடுபட்டால் அப்படி ஆகும், துன்பப்பட்டால் சுதந்திரராவோம், உடன் சுதந்திரராவோம், மகிமைப்படுத்தப்படுவோம் என்று சொல்லவே கிடையாது. நாம் சுதந்திரராவது, உடன் சுதந்திரராவது அல்லது மகிமைப்படுத்தப்படுவது எல்லாம் நாம் படுற பாட்டுல இல்ல. நல்லா கவனிங்க, சிலர் பாடுகளை மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாம் படுற பாட்டில் இல்ல, நாம் படுற துன்பத்தில் இல்ல, இதெல்லாம் இயேசு பட்ட பாட்டில, அவர் பட்ட துன்பத்தில் அடங்கி இருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆகியால் தான் உலகம் எங்கும் போய் நீங்க எவ்வளவு பெரிய பாடப்பட்டீங்கன்றத பிரசங்கம் பண்ண சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, அவர் பட்ட பாட பிரசங்கம் பண்ண சொன்னார், சிலுவையை பிரசங்கம் பண்ண சொன்னார். பவுல போது சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். இவர் எவ்வளவு பெரிய தாடி வச்சாரு, இவர் எவ்வளவு பெரிய பாடுபட்டாரு, இவர் எவ்வளவு அதை விட்டாரு, இதை விட்டாரு, இவர் எவ்வளவு யோகியமா இருக்காரு, அதை பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல.
இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அதை பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல. இவருடைய கஷ்டங்கள் ஒரு மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷனை கூட அது ரட்சிக்கப்பட முடியாது. நான் இந்த நிலத்துக்கு தாடியை வளர்க்கலாம், அது ஒரு மனுஷனையும் ரட்சிக்க முடியாது. நான் இன்னையில இருந்து சாகர வரைக்கும் கறி மீன் சாப்பிடாம இருக்கலாம், அது ஒரு ஆளை ரட்சிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் நல்லா சாப்பிட்டுறது பேச. நான் ஏதாவது செய்து அதன் மூலமா ஒரு ஆள் ரட்சிக்கப்பட முடியுமா? நான் ரெடி. ஆனால் ரட்சிக்கப்பட முடியாது. நானே அவர் செய்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் பட்ட பாடுகள் என்ன, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம பிரசங்கம் பண்றது இல்ல, நம்முடைய தியாகங்களை பிரசங்கம் பண்றது இல்ல. நாம் அதை செய்தோம் இதை செய்தோம், நாங்க எவ்வளவு தியாகம் பண்ணி ஊழியர், இதெல்லாம் ஒண்ணு பிரசங்கம் பண்றது கிடையாது. அதெல்லாம் அவசியம் இல்ல. இருக்கிறீங்களா? எல்லாம் குவாய்ட்டா பாத்துறீங்க. என்னடா இது எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்யலாம், அது அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிறது. அவன் செய்த தியாகங்கள் அதை அவன் செய்யலாம். ஒருவேளை பல விதமான கஷ்டங்களை அவன் அனுபவித்து இருக்கலாம். இல்ல அது கர்த்தருக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கு. அதனால யாருக்கும் அனுபவித்ததுனால இவருக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு கிடையாது. நான் பாடுபட்டதுனால யாருக்கு ரட்சிப்பு வர போறதில்லை. நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டாகிறது. இதை நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பவுல் அப்போஸ்தலன் நீங்க அப்படி கூறவில்லை. இரண்டாவது காரணம் அதுக்கு நாம் ஏன் அதை ஒத்துக்கொள்கிறது இல்லை என்றதுக்கு இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இஃப் சோபி என்கிற வார்த்தையே அல்லது அங்க சொல்லப்பட்டிருக்கிற விதமே அதை நன்றாக புரிந்து கொண்டால் அது அப்படி சொல்லவில்லை என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். ரோமர் 8:9 அது போலவே ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த வாசிப்போம் 9ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆவி ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருந்தால், அப்படின்னா ஒருவேளை இருக்கிறாரு இல்ல என்னன்னு தெரியலன்னு சொல்றாரு? கிடையாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் என்று அவர் சொல்லும் போது வாசமா இருக்கிறார் என்பதை தான் அப்படி சொல்றாரு. இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கிறபடினாலே நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இருந்தால் சொன்னா அது சந்தேகத்தின் வார்த்தை அல்ல. அது தேவனுடைய ஆவி வாசமா இருந்தால் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டிஷன் போல அல்ல. இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வாசமா இருக்கிறது. ஆகையால் தான் விசுவாசி மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல. வாசமா இருக்கிறபடினால், ஆவியானவர் விசுவாசிக்குள்ள வாசமா இருக்கிறபடினால் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, அவன் ஆவிக்குட்பட்டவன் என்று அந்த விதத்தில் சொல்லுகிறார். இதையும் அப்படித்தான் வாசிக்கணும். 17ஆம் வசனத்தையும் அப்படித்தான் நாம் வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்றதுக்கு பதிலா எப்படி வாசிக்கணும் என்று இன்றைக்கு மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல மட்டும் அது வரல. பழங்காலத்திலேயே கிறிஸ்தாஸ்டம் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார். முதல் நூற்றாண்டுகளிலே அவர் பிரசங்கித்து வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் மார்டர் என்கிற ஒரு பிரசங்கியார். இருவருமே லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கும் போது அதை சரியான விதத்தில் அன்றைக்கே மொழிபெயர்த்து விட்டார்கள். ஆகையால் இன்றைக்கு சில வேதாகமங்களிலே இதை மாற்றி மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். ஏனென்றால் ரட்சிப்பு நம்ம பாடுபடுறதுனால வர முடியாது, சுதந்திரம் நம்ம பாடுபடுறதுனால வர முடியாது, உடன் சுதந்திரம் ஆவதோ அல்லது மகிமைப்படுவதோ அதெல்லாம் நம்ம பாடுபடுறதுனால வர முடியாது. இதை அறிந்து வைத்துதான் அவர்கள் இதை கொஞ்சம் மாற்றி எழுதி இருக்கிறார்கள். அவர் பவுல் சொன்ன அர்த்தம் அவர்களுக்கு விளங்குகிறது. 9ஆம் வசனத்தையும் வாசித்திருக்காங்க. இது எப்படி சொல்லப்பட வேண்டுமோ அப்படி சொல்லப்படல. டிரான்ஸ்லேஷன் அங்க சரியா வரல, சரியா பண்ணியிருக்கிறார்கள் சிலர். அவர்கள் எப்படி வாசிக்கணும்ன்றாங்க? நான் இன்றைக்கு பாடுபடுகிறபடியால் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவ நிமித்தமாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியால் அவருடனே கூட நாம் மகிமையும் படுவோம். துன்பப்படுகிறது நாம் மகிமைப்படுவோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு உண்டாக்குகிறது என்று அந்த விதத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பப்பட்டாதான் மகிமைப்படுத்தப்படுவோம் என்று அல்ல, நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அது நிஜம், அது உண்மை. துன்பப்படுகிறது நாம் மகிமையும் படப்போகிறோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது என்று இங்கே சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிகள் இதை கேட்டு இவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். இந்த துன்பத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் படக்கூடிய பாடுகள் துன்பத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து அதன் மூலம் ஆறுதலை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கிற நிச்சயத்தையும் அவர்கள் உறுதியாக பெற வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிறதா அதை பாடுபடுறோம் என்கிற அந்த நிச்சயம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். இரண்டாவது, இந்த கிறிஸ்துவுடனே கூட படும் பாடுகள் என்றால் அது எப்படிப்பட்ட பாடுகள், அதுல என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். என்றால் சொல்லியிருக்கிறது கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபட்டால். கிறிஸ்துவுடனே கூட படும் பாடுகள் என்றால் என்ன? இது சாதாரண பாடுகள் அல்ல. சிலர் பாருங்க எல்லா பாடையும் எடுத்து இது கிறிஸ்துவுடனே கூட படும் பாடுகள் என்று அப்படி சொல்லிடுறாங்க. வாழ்க்கையில சோகம் இல்லாமல் போனா இது கிறிஸ்துவுடனே கூட படும் பாடுகள் கிடையாது. சோகம் இல்லாமல் போறது கிறிஸ்துவுடனே கூட படுற பாடு கிடையாது. மனுஷன் பாவம் செய்தபடினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட உலகமாக ஆகிவிட்டது. ஆகையால் தான் இந்த உலகத்தில் மரம் செடிகள் கொடிகள் கொண்டு எல்லா சிருஷ்டிகளும்
ஒரு விதமான சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. பாவத்தின் நிமித்தமாக சாபம் இந்த மன வர்க்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு ஜனங்கள் வியாதிப்படுகிறார்கள், ஆகையால் தான் ஜனங்கள் மறிக்கிறார்கள். இதெல்லாம் அதனாலதான் நடக்குது. இது வந்து கிறிஸ்துவனை கூட பரப்பாடு கிடையாது, இது வேற. அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்ப கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்காக இவ்வளவு ஒரு வருஷமா நான் இந்த வியாதியில பாடுபடுறேன், கிறிஸ்துவுக்காக கிடையாது. அது கிறிஸ்துவுக்காக பாடுகிற பாடு கிடையாது, அது வேற. அதையும் இதையும் போட்டுக்கொண்டா குழப்ப கூடாது. அது வந்து பாவத்தின் மொத்தமா மரண உலகத்துல பிரவேசித்தது. ஆகியால் தான் இன்றைக்கு வியாதியும் மரணமும் எல்லாம் உலகத்துல ஜனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதெல்லாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் இதையும் போட்டு கொண்டா குழப்பக்கூடாது. ஆகையால் இந்த பாடுகள் என்று சொல்வது, அவருடனே கூட பாடுபட்டால் என்று சொல்வது அதை குறிக்கவில்லை. சிலர் தங்களுடைய தரித்திர நிலையை இல்லாமையை குறித்து பேசும்போது கிறிஸ்துவனே கூட பாடுபடுறேன், இந்த உலகத்துல இந்த பாடுதான் எனக்கு, இது கத்தர் கொடுத்த பாடு எனக்கு அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, அது கிடையாது. கத்தர் தரித்திரத்தை கொடுக்கிறது கிடையாது. தரித்திர உலகத்தை கத்தர் உண்டாக்கவில்லை. எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஆமா குருடு நொண்டி இதெல்லாம் கூட ஆண்டவர் தான் உண்டாக்குறாரு, எழுதி வச்சிருக்குது. என்ன மாதிரி வசனம் எடுக்கிறாங்க பாருங்க. ஆனா முதல்ல இருந்து வாசிங்க. எங்கேயோ குறுக்க முறுக்க எங்க பூந்து ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்து எல்லா குருட்டையும் எல்லா முடமா இருக்கிறவர்களையும் இதெல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்குறாரு இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல இருந்து வாசிக்கணும் பைபிள கரெக்டா. முதல்ல இருந்து அதை சரியா புரிந்து கொள்ளணும். எங்க இருந்தாவது பொது இருந்து அங்க வாசிட்டு இதெல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்குனாருன்னு. ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாருன்னா ஆதியாக 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கணும் எப்படி உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் எப்படி அது கெட்டுதுன்னு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். அது வழங்குச்சுன்னா இப்ப ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குதுன்றது நமக்கு நன்றாக வழங்கும். நல்ல ஞாபகத்துல வைத்து தரித்திரத்துல உண்டாக்கலாம் ஆண்டவர் மனுஷனை. ஏது தோட்டத்தை உண்டாக்கி அதுல மனுஷனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வச்சு உனக்கு இன்னும் வேணும்னா அதுலயே அந்த விதெல்லாம் வச்சிருக்கிறேன். ஏன் தின்னு விதைச்சுன்னா நிறைய விதைக்கும், நிறைய விளையும், எவ்வளவு வேணுமோ ஃபுல்லா லேண்ட் இருக்குது, நிலம் பூமி எங்க பார்த்தாலும் இருக்குது. அங்கங்க மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டாரு. இன்னும் வேணுமா அவனுக்கு என்ன பண்ணினாரு? அதே அதுக்குள்ளேயே விதை இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் விளையும். அது விளையும் போது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது விதை அதுக்குள்ளேயே இருக்குது. இப்படியே விதைச்சு ஒரு விதையை வச்சு ஒரு பெரிய காட்டையே உண்டாக்கலாம். ஒரு விதையில ஆரம்பிச்சு பெரிய தோட்டத்தையே உண்டாக்கலாம். உனக்கு என்ன வேணும்? நீ 5 ஏக்கர்ல வச்சா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட போற, 10 ஏக்கர்ல வச்சா அவ்வளவு விதைய போகுது, 100 ஏக்கர்ல வச்சா அதுக்கேற்ற போல விளைய போகிறது. உன்னுடைய இஷ்டம் எப்படி இருக்க போய் நிக்காம இருந்துச்சு. உனக்கு முன்பாக அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல், அளவுக்கு அளவற்ற ஆற்றலை முன்பாக வைக்கிறேன்னு சொல்லி அப்படி உண்டாக்கினார் உலகத்தை. மனுஷன் போய் என்ன வேணா பண்ணலாம், எப்படி என்ன இருக்கலாம். சாப்பாட்டு குறை இல்ல, எதுக்குமே அங்க குறை இல்ல. குறை இல்லாத உலகத்தை தேவன் அங்க உண்டாக்கினார். ஆகையால அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டு நான் பாடுபடுறதெல்லாம் தரித்திரமெல்லாம் இது கிறிஸ்துவுக்காக நான் பண்ற பாடுன்னு சொல்லக்கூடாது. ஒரு வேலை இல்லாமலையும் தரித்திரத்திலையும் நாம் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது என்று வேதம் போதிக்கிறது. எப்படி அதை சரி செய்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அங்கே செழிப்புக்கு வழி என்ன என்ற வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. தேவன் கிரியை செய்த இடத்துல எல்லாம் ஒன்றில்லாத இடத்துல கொஞ்சம் உண்டாக்குறவராக இருக்கிறார். எலியாவின் காலத்தில் வீட்டுல அங்கே குறைவில்லாமல் இருந்தது, ஊர் முழுக்க பஞ்சம். ஆனா இங்க வேலை செய்யறதுனால இங்க குறையவே கிடையாது. அப்படிப்பட்டதே அங்கே அதெல்லாம் வைத்து இதெல்லாம் கத்திரிக்காய் படுகிற பாடுகள் என்று அப்படி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட பாடுகள் அவருடைய கூட பாடுபட்டார் என்று சொன்னால் அதெல்லாம் கிடையாது. இது வேறு விதமான பாடுகள். இது அவருடனே கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய சரீரத்தின் அவயவங்களால் அமைக்கப்படினாலே, அவரை வெறுத்த உலகம், அவரை துன்புறுத்துகிற உலகம், அவரை சிலுவையில் அடைந்த உலகம், அவரை அழைக்கின்ற உலகம், அவரை துப்பின உலகம், அவரை நிகழ்ச்சியாய் பேசி பரியாசம் பண்ணி சிரிக்கின்ற உலகம். இன்றைக்கு நாம் அவரோடு இணைந்திருக்கிறபடினாலே, நாம் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறபடினாலே, அவருடைய சரீரத்தில் பங்கு பெற்றிருக்கிறபடினாலே, அதன் நிமித்தமாக நம்மையும் அது பகைக்கிறது, நம்மையும் அது வெறுக்கிறது, நம்மையும் அது துன்புறுத்துகிறது. சில நேரத்தில் நமக்கு எதிராக அது கிளம்புகிறது, நம்மை எப்படியா அடித்து துவைத்து நம்மையும் எப்படியா சாகரிக்கலாம் என்று பார்க்கிறது தான் இந்த உலகம். ஏன் நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம், அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வருகிறது. 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் எப்படி நாம் கிறிஸ்துவுடனே கூட அவருடைய சரீரத்தில் அவயமாக இருக்கிறோம் என்று. 26ஆம் வசனம் 1:12-26. அதனால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். அந்த மாதிரி பாடுறது நான் போடுறேன். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். எக்ஸாக்ட்லி திஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் பாடுபடும். கையில வாடி போட்டு கையில வெட்டியாச்சு ஆகல, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அது பண்ண ஆகல அப்படின்னு சொல்ல முடியாது. கையில சொல்ல முடியலன்னா காலம் வேலைப்படுகிறது. சைலம் முழுக்க அனுபவிக்கிறது. எல்லாம் உங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால சைலம் முழுவதும் அனுபவிக்கிறது. அதை தாங்க சொல்றது கிறிஸ்துவ பாடுபடுத்திருந்த உலகம், கிறிஸ்துவ எதிர்த்த உலகம் நம்மை இருக்கிறது, நம்மையும் வெறுக்கிறது, நம்மையும் பகிறது, நம்மையும் எப்பாவது கைகளால் பார்க்கிறது. பாடுகளை தான் அவருடனே கூட பாடுபட்டால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் கிறிஸ்துவை வெறுத்தது. கிறிஸ்துவை வெறுத்தபடினால நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்மையும் அது வெறுக்கிறது. இந்த கிறிஸ்தவன் என்கிறபடினாலே, கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே நீங்கள் பாடுபட்டால் அந்த பாடதான் இங்க சொல்லி இருக்கிறது. அப்பேற்பட்ட துன்பத்தை தான் இங்க சொல்லி இருக்கிறது. அப்பேற்பட்ட துன்பத்தை தான் ரோமாபுரியில் உள்ளவர்கள் அன்றைக்கு பட்டு வந்தார்கள்.
கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவித்தார்கள், அவருடைய விசுவாசத்தின் நிமித்தம் பாடு அனுபவித்தார்கள். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதை நன்றாக புரிந்து கொள்ளும்படியா இயேசுவே எப்படி பாடு அனுபவித்தார் என்று பார்ப்போம். அதை பார்த்தா தான் அவர் தான் தலையா இருக்கிறார். அப்ப சரீரத்துக்கு என்ன பாடுகள் என்பது நமக்கு அப்பதான் புரியும். அவர் புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர், வெறுக்கப்பட்டவர், துன்புறுத்தப்பட்டவர். அவரை போல ஒருவரும் பாடுபட்டதே கிடையாது. சிலுவை மரணத்தையும் அந்த சிலுவை மரணத்துக்கு அவரை கொண்டு சென்ற சகல சம்பவங்களையும் நாம் யோசித்து பார்த்தால் அவர் எவ்வாறு வெறுக்கப்பட்டார். நன்மை மட்டும்தான் செய்தார். இவர் சுகமாக்கினார், ஜனங்களை விடுதலை ஆக்கினார், சுற்றி திரிந்து நன்மை செய்தார். இருந்தாலும் அவருக்கு நடந்தது என்ன? அவரை வெறுத்தார்கள், பகைத்தார்கள், தள்ளினார்கள், சிலுவையில் அறையட்டும் என்று கதறினார்கள், கூக்குரலிட்டார்கள், பிடித்து கொடுத்தார்கள். இப்படி இயேசுவை போல பாடுபட்டது யாருமே கிடையாது. அவர் எதற்காக பாடுபட்டார் என்பதையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு இடத்துல கேட்கிறாரு, எதுக்காக என்ன துன்புறுத்துகிறீர்கள் என்று. அவர் எதற்காக பாடுபட்டார் என்பதை பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம், பல வசனங்களை கொடுக்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். கடகடன் வாசிக்க போறேன், நேரம் இல்லாதனால. யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். சொல்றாரு, ஏன் என்ன வெறுக்கிறீங்க? ஏன்னா நான் தேவனுடைய நாமத்தினால வந்தேன். வேற யார் பேராவது சொல்லிட்டு அவனாவது வந்தா அவனை ஏற்றுக்கொள்வீர்கள், அவனை ஆதரிப்பீர்கள், அவனுக்கு சாதகமா நடந்து கொள்வீர்கள். ஆனால் நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், ஆகையால் தான் என்ன வெறுக்கிறீர்கள். உங்களை விட வித்தியாசமானவனா இருக்கிறேன். உங்களுடைய பாவங்களை குறித்து உங்களுக்கு உணர்த்துகிறேன். வெளிச்சத்தை போல வந்து இருளை நான் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். உங்களுடைய இருளின் பாவங்களை நான் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். தேவனிடத்திலிருந்து வந்தவன், ஆகையால் தான் என்ன வெறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஏன் என்ன வெறுக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அவர். 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் என்றார். எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். கல் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க, எல்லாம் கையில் அடிக்கிறதுக்கு. கல் எடுத்து வச்சு ஓங்கி அடிச்சிடலாம் இருக்கிறான். அப்போ நொறுக்கிறது இருந்தாலும் விடுறது இல்ல, கொன்னே போட்டுறணும். கல்லுனா இத்தினோண்டு கல் அல்ல. அந்த காலத்துல கல் எடுத்தானா இவ்வளவு பெரிய பாறாங்கல் எடுத்துறான். அவன் பாறாங்கல் எடுத்து ஆளை கிடத்தி போட்டு நசுக்கி ஒண்ணுமில்லாம வரைக்கும் சாகிற வரைக்கும் கல்லெறிது தான் கல்லெறி. இந்த காலத்துல நம்ம எல்லாம் ரொம்ப இது ரொம்ப சீப்பான கல்லெறிது. இத்தினோண்டு கல்லை தூக்கி அப்படி விட்டுட்டு அப்படி ஓடிடுறது அதல்ல. அது அங்க கல்லெறினா செத்தான அர்த்தம். மனுஷன் கல்லெறியறதுக்காக எடுத்து வச்சுட்டான் கல்ல ரெடியா. அவர் கேட்கிறார், எதுக்காக என்ன கல்லெறிய போற? ஒரு காரணத்தை சொல்லுன்றார். நான் என்ன பண்ணேன்? பிதாவினிடத்திலிருந்து எவ்வளவு நற்கிரியைகளை செய்து காண்பித்தேன். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினேன், மரித்தோரை எழுப்பினேன், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினேன், குருடர்களை பார்வையடை செய்ய, முடவனை நடக்க செய்தேன். இதுக்காக என்ன கல்லெறியறீங்க? எதுக்காக என்ன கல்லெறியீர்கள் என்று கேட்டார். எந்த கிரியை நிமித்தம் கல்லெறியீர்கள்? ஒரு பதிலையும் காணோம். எந்த கிரியை நிமித்தம்? ஒரு கிரியையும் கிடையாதுங்க. எந்த தப்பும் ஒரு பண்ணல. தப்பு பண்ணதுனால கல்லெறியல. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லிட்டார். அதனால தான் கல்லெறிகிறான். இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார், ஆகையால் தான் கல்லெறிகிறான். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். எதற்கு அவர் துன்புறுத்தப்பட்டார் என்று நாம் பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். பாருங்க, விசுவாசிகளை பார்த்து சொல்றார், உலகம் உங்களை பகைக்குதா, உங்களை பார்த்து சிரிக்குதா, உங்களை கேவலமாய் பேசுகிறதா, உங்களை கேவலமாக எண்ணுகிறார்களா, உங்களை துச்சமாய் மதிக்கிறார்களா? ஞாபகம் வச்சுங்க, என்ன அது பகைச்சது முதல்ல, ஆகையால் தான் உங்களையும் பகைக்குது என்று சொல்லுகிறார். ஆக இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். இந்த பொல்லாதவனாகிய பிசாசானவன் ஆண்டு கொண்டிருக்கிற உலகம், கோபாக்கினின் பிள்ளைகள் வசிக்கிற உலகம் இது. இந்த உலகம் பரலோக பிதா அந்த உலகத்துக்கு அனுப்பின அவருடைய குமாரனை வெறுத்த உலகம் இது. இந்த உலகம் இருள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ளே ஒளிய போல அவர் வந்தார். இந்த உலகத்துக்கு ஒளியா நாம் இருக்கிறோம். ஆகையால் தான் இந்த இருளின் பிள்ளைகள் இந்த இருளிலே வாழ்ந்து கொண்டு அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணிக்கொண்டு பாவத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஒளியை விரும்புகிறது இல்ல, நம்முடைய பிரசங்கங்களை விரும்புகிறது இல்ல, நாம் சொல்லுகிற சத்தியத்தை விரும்புகிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கையை விரும்புகிறது இல்ல, நாம் கிறிஸ்தவன்றதை விரும்புகிறது இல்ல. ஏனென்றால் அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருளின் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மத்தியிலே ஒளியா இருக்கிற ஒருவனை கண்டால், ஒரு மெய்யான கிறிஸ்தவனை கண்டால் அவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் பாவிகள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஆகையால் தான் பாய்க்கிறார்கள். இயேசு சொன்னா என்ன பாய்ச்சாங்க? என்ன காரணத்தினால பாய்ச்சாங்க? ஒரு காரணமும் கிடையாது. நான் ஒளியா இருக்கிறேன், நான் தேவனிடத்தில் இருந்து வந்தேன், நான் இவர்களை போல இல்ல, அதனால தான் பாய்ச்சாங்க. உங்களையும் பாய்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். இதே பகை, இதே
துன்பங்கள் உங்களுக்கும் வந்து சேரும் என்று சொல்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்ப அதிகமான வசனங்களை வாசிக்க போகிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். பாத்தீங்களா? ஏன் உலகம் உங்களை நேசிச்சு பாராட்டி ஆஹா ஓஹோன்னு பேசுறது இல்லை? சில இடத்துல போனா கிறிஸ்தவனா வீடு கூட கொடுக்க மாட்டாங்க, வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்? கிறிஸ்தவன் இங்க வேணாம், கிறிஸ்தவன் வேணாம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருந்தா கிடைச்சிருக்குமே, நான் பிள்ளை இல்லாதனால தானே கிடைக்கல. இப்போ இந்த பாடெல்லாம் கிடையாது, நீங்க பிள்ளையா இருந்ததுனால தான் பாடுபட்டு இருக்கிறீங்க. இப்போ அது பார்த்தோன்னு சொல்லணும், தோத்திர ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, எல்லாருக்கும் தெரியுது கரெக்டா. ஆனாலும் வீடு கண்டிப்பா கிடைக்கும், பிடிக்கிறது விடுறது இல்லை. திருப்பூர்ல போய் ஊழியம் ஆரம்பிக்கலான்னு போனா அங்க ஒரு இங்க படிச்ச பையனை ஒரு அனுப்பிச்சாங்க, போய் பாருப்பா இடம் பார்த்து ஆரம்பிக்கலான்னு. அங்க போய் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு இந்த உழவு பார்க்க ஆரம்பிச்ச 12 பேர் வந்தது போல இந்த ஒரு ஆளு போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டாங்க. கிறிஸ்தவனா எங்கேயுமே கிடைக்காதுன்ட்டாங்க, எங்கேயுமே தரமாட்டாங்களாம். இந்த ஊர்ல எங்கேயும் கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு ஆள் அனுப்பிச்சேன், அந்த ஆளும் போய் கிடைக்காதுன்னு வந்துட்டார். அப்புறம் அங்க ஒரு மீட்டிங் வச்சோம். மீட்டிங் வச்சப்ப நானே போய் பார்த்தேன். அங்க ஒரு ஆளை போய் பார்த்தேன், அவர் கம்யூனிஸ்ட் லீடர், பெரிய கம்யூனிஸ்ட் லீடர். அவருக்கு ஒன்றும் கிறிஸ்தவர்கள்னா ஒன்னும் வாங்க வரவே இருக்கிற ஆள் கிடையாது. அவர் பயங்கரமான ஆள். அந்த இடத்துல அவர்கிட்ட போய் நேரம் வீட்டுக்கு கேட்டேன், அந்த இடத்த மேலையும் கீழையும் பார்த்தாரு. உங்களுக்கு யாராவது தெரியுமா இங்கே? எனக்கு யாரையும் தெரியாதுங்க. இங்க வந்து பிரேயர் மீட்டிங் நடத்த போறோம், ஜப கூட்டம் நடத்த போறோம், தரீங்களா தரமாட்டீங்களா சொல்லுங்க, சாயந்தரம் வாங்க சொல்றேன் அப்படின்ன. சாயந்தரம் போனா சரி வச்சுக்கங்க. ஊர்லயே எங்கேயும் கிடைக்காதான், ஊருக்கு சென்டர்ல போய் பிடிச்சோம். கடைசியில பல இடங்கள்ல துன்பங்கள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான். கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினால, உண்மையான கிறிஸ்தவ விசுவாசிகளா இருக்கிறபடினால பாடுபட வேண்டியது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கு அது இன்னும் அதிகமா இருந்தது ரோமாபுரியில. அதை குறித்து தான் இங்க ரோமர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் இங்க யோவான் சொல்லுகிறார், நீங்க இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உங்களை உலகம் பகைக்கிறது காரணம் என்ன? நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்க உலகத்துல துன்பத்தை அனுபவிச்சால் அது உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. நான் பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறலன்னு சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. அதுக்கு பதிலா உங்களுடைய ரட்சிப்பு குறித்த நிச்சயத்தை உண்டாக்கணும். ஆஹா நான் தேவனுடைய பிள்ளை போல இருக்கு, அவனுக்கே தெரியுது கரெக்டா, அதனாலதான் நம்ம பகைக்கிறான் என்கிறது உண்டாக வேண்டும். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்றார். பாத்தீங்களா? நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அதே துன்பங்களை நாமும் அடைவோம் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடினால் என் நாமத்து நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கவனிச்சீங்களா? உலகத்தில் உங்களுக்கு தரித்திரம் உண்டு இல்ல, அதெல்லாம் அவர் சரிப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுபடி செய்தா தரித்திரமா இருக்கிறவங்க கூட நல்லா ஆயிடுவாங்க கொஞ்ச நாள்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்றபடி செய்தா சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த உலகத்தில் உபத்திரவம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இது எந்த உபத்திரவம்? அந்த உபத்திரவம் கிடையாது. இது என்ன உபத்திரவம்? கிறிஸ்துவ நிமித்தமாகப்படும் பாடுகள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாம் கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிறபடினாலே அவர் பட்ட பாடுகளை நாமும் படுகிறோம். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். ஆகையால் அதை பாடுபடும் போது நாம் ஆச்சரியப்படக்கூடாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இங்கிலாந்து தேசத்தில் அந்த காலத்தில் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். அவர் பாஸ்டர்ஸ் காலேஜ் என்று ஒரு காலேஜை வச்சு நடத்தினார். ஊழியத்துக்கு அநேகரை பயிற்சி வித்தார். அங்கே அவர் கொடுத்த லெக்சர்ஸ் அதை நான் வாசித்திருக்கிறேன். அந்த லெக்சர்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்கிற ஒரு புத்தகத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தெருவில் போய் பிரசங்கம் பண்றோம்னு வைங்க, ஒருத்தர் வந்து பலார்னு கன்னத்தில் அரைஞ்சா, ஐயோ என்ன இப்படி அரைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து, நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க, இப்படி அரைவான்னு நினைக்கல, அசம்பாவிதமா நடந்துருச்சு அப்படி நினைக்க கூடாதுன்றார். அவன் அரைஞ்சான்னா அதை பற்றி ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் வெறுக்கிறான், அவன் பகைக்கிறான்.
அவன் ஏளனமா நினைக்கிறான். இதுதான் உலகத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதை. இன்றைக்கு அவன் வெறுக்கிறான், விரட்டுகிறான், சில நேரத்தில் ஓடுன்னு சொல்லி. போய் கூட்டம் நடத்திட்டு இருந்தோம் இங்க வன்பருத்தின்னு ஒரு இடத்துல, சரியான ஒரு காட்டு பிரதேசம் மாதிரி. அங்க போனாங்க எல்லாம் அந்த ட்ரைபல் மக்கள், இவ்வளவு தூரம் எல்லாம் அந்த பிளாஸ்டிக் வலையில இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க, எல்லாம் பெண்கள்லாம் போட்டுக்கிட்டு குறவர்கள் மாதிரி உடுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க ஜனங்க. அங்க ஒரு காலேஜில் இடம் கொடுத்திருந்தாங்க பாருங்க நடத்துறதுக்கு. இவ்வளவு கூட்டம் கூட்டின உடனே அதை பார்த்துட்டு அங்க இருந்த மற்ற ஆட்கள், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சில ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு இது எப்படி காலேஜ் இடத்த இங்க இவங்களுக்கு கொடுத்து இவங்க பாரு எல்லாத்தையும் வந்து கிறிஸ்தவங்களாக்கிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி லைட்டை கூட ஆன் பண்ணக்கூடாதுட்டாங்க, மைக்கு போடக்கூடாது. பிரின்சிபல் அவங்களுக்கு பயந்துட்டு போலீஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுத்துறாரு, இவங்களை போக சொல்லுங்க தயவு செய்து இங்க நடத்தக்கூடாது. முதல் நாள் கூட்டம் நடத்தியாச்சு. ரெண்டாவது நாள் வந்து இறங்குறேன் நான். வந்து இறங்கினா அங்க எல்லாம் லைட்லாம் ஆஃப் ஆயிருக்குது, மைக் ஆன் பண்ண முடியாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ண முடியாது. ஆன் பண்ணா உடைச்சு நொறுக்கிடுவாங்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்து நிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் வந்து நின்றுகிட்டு இங்க அடிச்சு நொறுக்கிடுவோம், காலேஜையே இல்லாம ஆக்கிடுவோம். லைட் ஆன் பண்ணா இங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, இங்க எப்படி பண்ணக்கூடாது, இவ்வளவு கிராம மக்களை கொண்டாந்து எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக்குறீங்க நீங்க, இது சரியில்லையாக்கும், அப்படி ஆக்க அப்படி ஆக்குறான். போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அங்க ஒரு கிறிஸ்தவ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சொன்னா அவருக்கே ரட்சிப்பு தேவை பாவம். அவர் அழகா கை விரிச்சிட்டாரு, ஒண்ணும் முடியாதுங்க. அப்புறம் கேட்டேன், இங்க பக்கத்துல இடம் இருக்காங்க, அங்க ஒரு மெனனைட் சர்ச் இருக்குதுங்க. நாங்க அங்க கொஞ்சம் லேசா இடம் இருக்கு, நாங்க அங்க போனா இடம் இந்த சர்ச் அளவு கூட இருக்காது, நமக்கு இது மாதிரி 10 மடங்கு பெரிய இடம் தேவை இது கூட்டம் நடத்துறதுக்கு. நான் பார்த்தேன் அந்த மெனனைட் சர்ச் செவுத்து மேல ஏறி நின்று ஜனங்கள்லாம் அங்க வாங்கன்னு சொல்லியாச்சு. நான் சொல்லிட்டு 2 நிமிஷம் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்கணும், நான் போயிடுறேன் இந்த இடத்த விட்டு. எல்லாரையும் ஆயிரக்கணக்கில் ஜனங்க ஓடி வர்றாங்க. அங்க அந்த செவுத்து மேல ஏறி நின்னா தெரு முழுக்க ஜனம் கூடிடுச்சு. தெருவிலே நடத்தின மீட்டிங், தெருவிலே நின்று பிரசங்கம் பண்ணி, தெருவிலே நின்று ஜெபம் பண்ணி, இந்த எதிர்ப்புகள்லாம் அனுபவிச்சுதான் ஆக வேணும். இதை பார்த்து ஆண்டவரே ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் விசுவாசம் ஏன் வேலை செய்யல எனக்கு, ஏன் இன்றைக்கு நான் வெற்றி, இதெல்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படிப்பட்ட துன்பத்தை நாம் அனுபவிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் சந்திச்சேதான் ஆக வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனால அதை அனுபவிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயம் அதன் மூலமா உண்டாகிறதோடைய சந்தேகம் எனக்கு உண்டாகல. நாம் பிரசங்கிக்கிற செய்தி இந்த உலகத்தை குலுக்குகிறது. அவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன், இது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது, அதை அவர்கள் வெறுக்கிறார்கள். அன்றைக்கு பிரசங்கிச்ச அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், அங்கே பலத்த கிரியைகள் நடந்தது பாருங்க. அதைதான் இங்க இயேசு சொல்லுகிறார். நடக்கும்போது சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. துன்பப்பட்டால் என்ன எப்படி பகைச்ச உலகம் உங்களையும் பகைக்கும்னு சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லுகிறார். ஆகையால கிறிஸ்தவங்கிறதுனால அக்கம் பக்கத்துல எல்லாம் துன்புறுத்துறதுனால நாம் மலைச்சு போய் நின்றக்கூடாது. இதை பார்த்து ஐயோ ஆயிடக்கூடாது, இதை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது, இது என்ன வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு வேலை செய்யலையே என்ற சந்தேகம் வரக்கூடாது. இந்த உலகத்தின் பகை நமக்கு உண்டு, உபத்திரம் நமக்கு உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இவைகள் மத்தியில நாம் வாழ வேண்டும், இவைகள் மத்தியில கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பேதுரும் யோவானும் போய் அங்க தேவாலயத்துக்கு போனா அங்க வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், பிறவியிலே முடவன். அவனை எந்திரிச்சு நடக்க வச்சுட்டாங்க. நடக்க வச்ச உடனே இந்த அற்புதம் நடந்த உடனே ஆயிரக்கணக்கான பேர் கூடின உடனே அங்க பிரசங்கம் பண்ணி கடைசியில அது ஒரு பெரிய சர்ச்சையாகி இவங்க 2 பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சு இவர்களை த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தி எல்லாம் பண்ணி கடைசியில விட்டாங்க. இவ்வளவு கஷ்டம் என்னத்துக்கு? யோவானும் பேதுரும் என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணார்கள்? அங்க பிறவியிலிருந்து முடவனா இருந்தவன சுகமாக்குனாங்க. இது தப்பா? இது எந்த விதத்துல தப்பாகும்? ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியை போதிச்சாங்க, இயேசுவை பிரசங்கம் பண்ணார்கள். அவர்கள் செஞ்ச தப்பு 2 தப்பு தான். ஒன்னு, இயேசுவை பிரசங்கம் பண்ணாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு. 2வது, பிறவியிலிருந்து நடக்காத ஒரு நடக்க வச்சுட்டாங்க. இந்த 2 தப்பா? இது நல்ல காரியங்கள். இவைகளை செய்ததுக்கு அவளை போட்டு சிறைச்சாலையில வச்சு பயமுறுத்தி, இனிமே வாயை திறக்காத, இனிமே இயேசுவை பற்றி பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி இப்படி பயமுறுத்தி அவரை வெளியே அனுப்புகிறார்கள். இன்னும் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் ஒரு பெரிய உபத்திரவம் அந்த காலத்தில் எழும்பினதாம். தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக எழும்பி அங்கே எருசலேமே காலி ஆயிடுச்சு. எருசலேம் இருக்கிற சபையே காலி ஆயிடுச்சு. வாசித்து பாருங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. சபையே காலி ஆயிடுச்சு. அப்போஸ்தலரை தவிர மீதி பேர் எல்லாரும் எருசலேமை விட்டு வெளியேறினார்கள் என்று வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு உபத்திரவம் அங்கே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் மட்டும்தான் இருக்காங்க சபையில. ஆயிரக்கணக்கான இருந்த பேர் இருந்த சபையில எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா போனவங்க எல்லாம் அங்கங்க சிதறடிக்கப்பட்டு போனவர்கள் எல்லாம் அங்கங்க சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஏன் உபத்திரவம் சபைக்கு? சபை என்ன தவறு செய்தது? ஒரு தவறையும் செய்யவில்லை. கிறிஸ்துவை பிரசங்கித்தது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்பதை பிரசங்கித்தது. அது ஒண்ணுனாலதான் உபத்திரவம்.
அந்த உபத்திரவம் இந்த உலகத்திலே உண்டு என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தான் இந்த இப்படிப்பட்ட பாடுகளுடைய பெரிய கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். அங்க பாழாக்கி கொண்டிருந்தானா சபையை, அங்கங்க போட்டு கைது பண்ணி அடிச்சு உதைச்சு கொன்று இப்படி பண்ணி கொண்டிருந்த இந்த பவுல் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட சவுல் என்று அழைக்கப்பட்டவன், அந்த சவுலை ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற தெருவிலே சந்திக்கிறார், வழியிலே சந்திக்கிறார். அங்கே சந்தித்து அவனிடத்தில் பேசுகிறார். அவனை கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் யாரை துன்பப்படுத்தினான்? கிறிஸ்துவையா? கிடையாது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். ஸ்தேவானை கல்லெறியும் போது கல்லெறிஞ்சவங்களுடைய துணிகள்லாம் அவனுடைய பாதபடியில வைக்கப்பட்டது. இவன் தான் பின்னால் இருந்துட்டு ஏவி விடுறான், போங்க அடிங்க, நான் பாத்துக்கிறேன், இங்கே வச்சுட்டு போ, எல்லாத்தையும் உன் பேக் எல்லாம் இங்கே வச்சுட்டு போ, போய் கல் அடிச்சு கொல்லு அவனை அப்படின்னு சொல்லி இவன் தான் ஆர்கனைசர். இவனாலதான் அங்க உபத்திரவமே கிளம்புகிறது. அப்பேற்பட்டவனை பார்த்து இயேசு கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கும் போதே நமக்கு விளங்குகிறது. பாருங்க, இந்த பாடுகள் கிறிஸ்துவுடனே கூட நாம் படும் பாடுகள். அதுதான் ரோமர் 8:17 ரொம்ப முக்கியம். அவருடனே கூட இந்த பாடுகள், அவருடனே கூட என்று சொன்னால் அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஏற்படுகிற பாடுகள் இவைகள். என்னை ஏன் துன்புறுத்துகிறான்னு சொல்றார். ஆனா அவன் கிறிஸ்தவர்களை தான் துன்புறுத்தினான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வாஸ்து பார்த்தால் யோவான் சகோதரனாகிய யாக்கோப் என்பவன் அங்கே கொலை செய்யப்பட்டான், ஏரோது என்கிற ஒரு அரசனின் மூலமாக. அவனை கொலை செய்தது மட்டுமல்லாமல் பேதுருவையும் கைது செய்து உள்ள வச்சிருந்தாங்க. யூதர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பாலிடிக்ஸ் அங்க நடக்குது. இவனை பேதுருவை கொலை செய்தால் யூதர்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விடும், ராஜா மேல ரொம்ப பிரியம் வந்துடும் சொல்லி அவனையும் பிடிச்சு வைங்க, பஸ்கா பண்டிகை எல்லாம் முடிக்கட்டும், முடிஞ்ச பிறகு இந்த பண்டிகை எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அமைதியான பிறகு இவனை போட்டு கொலை பண்ணிடலாம், அப்ப யூதர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்ற விதத்துல அங்கே அவனை போட்டு சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். அங்கே தேவதூதன் வந்து நள்ளிரவிலே அவனை எழுப்பி அங்கே விடுவித்து அங்கே கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார் சபையாருக்கு. 22ஆம் வசனத்திலே வாசியுங்கள். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவர் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அதை சபையாருக்கு போதிக்கிறார். வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்முடைய வியாதியையும் தரித்திரத்தையும் எல்லாத்தையும் வச்சு இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் போதிச்சு தப்பா சொல்லிட்டாங்க. கிடையாது. இங்க அவர் அநேக உபத்திரவங்கள் வழியா என்று சொல்லுகிறது என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக, அவரை பிரசங்கிக்கிறதன் மூலமாக அநேக உபத்திரவங்கள் நேரிடுகிறது. இந்த உபத்திரவின் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். இதை தொடர்ந்து தன்னுடைய நிருபங்களிலே இதை குறித்து போதிக்கிறார். சில வசனங்களை வாசிப்போம், கடகடன் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆறுதல் படுத்துகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, பாடுகளும் ஆறுதலும் கிறிஸ்துவுடனே கூட படுற பாடுகள், அதுல அவர் ஆறுதலையும் அளிக்கிறார். இது நிச்சயமா விசுவாசிகளுக்கு நடக்கிற ஒன்று. இந்த பாடுகளை தவிர்க்க முடியாது. பாருங்க, நான் சொல்லியிருக்கேன், அநேகர் என்கிட்ட கூட அழுதுருக்காங்க. ஐயோ, எங்க குடும்பத்துல பல கஷ்டங்கள், அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, போட்டு வாங்குன்னு வாங்கிக்கிறாங்க, கோயிலுக்கு போக கூடாதுன்றாங்க. இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படுறேன், என்ன பண்றது? என்ன சொல்றது? நாம உனக்கு எங்க போச்சு கை, நீ ரெண்டு சாத்த வேண்டியதானே திருப்பி அப்படின்னா சொல்லும். கிடையாது. வேதம் சொல்லுது, அதெல்லாம் சகிச்சுக்க. உபத்திரவப்படுத்துறாங்களா, படுத்தட்டும். துன்பப்படுத்துறாங்களா, படுத்தட்டும். கிறிஸ்துவ நிமித்தமாக இந்த பாடுகளை சகிக்க வேண்டியதுதான். அதுதான் வேதவசனம் போதிக்க. என்கிட்ட வந்தா நான் வேற ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. வேதவசனம் அதை போதிக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகளை நாம் பட்டுதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட பாடுகளை கடந்துதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அவளுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவள் பிசாசினால் ஆளப்படுகிற மக்கள், அவரை பாய்த்தவர்கள் உங்களை பாய்க்கிறாங்க, அவ்வளவுதான். இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதை தவிர வேற வழி கிடையாது. அவர்களை போய் எதுக்க சொல்லல, அவர்களை போய் சண்டை போட சொல்லல, அவர்களுக்கு எதிராக கிரியை செய்ய சொல்லல, கிடையாது. அவர்களுக்காக ஜெபிச்சு அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் காத்திருப்பது தான் சரியான காரியம். 6ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்.
நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. சகிக்கிறதுனாலே பாருங்க, இதெல்லாம் சகிக்க வேண்டிய பாடுகள். இந்த பாடுகள்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. இவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது, சகித்துதான் ஆக வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தரே ஆவியானவர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் நீங்க போற உபத்திரவம் என்று சொல்றாரு. கொஞ்ச நாள் தான், இயேசு வர்ற வரைக்கும் இதை நாம் சகிக்கணும். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உபத்திரவத்தை நாம் சகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 11:23 சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். பவுலப்போஸ்தலன் என்ன தோல்வியுற்றாரா? தோல்வியான வாழ்க்கையை நடத்தினாரா? கிடையாதுங்க. பவுலப்போஸ்தலன் என்ன தரித்திரரா? கிடையாது. அவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னவர். தரித்திரமான மனுஷன் போய் சொல்ல முடியாது. அவர் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னவர். கூட ஆட்களை கொண்டு போறாரு. அப்பேற்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட பாடுகளை பட்டார் அவர்? அடிபட்டேன், காவலில் வைக்கப்பட்டேன், மரண அவதிப்பட்டேன் என்று கிறிஸ்துவ நிமித்தமாய்ப்பட்ட பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அவருடைய கட்டுகளை குறித்து அங்கே பேசுகிறார். 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக வசனங்களை நான் வாசிக்க கூடும். கொலோசியர் 1:24 சொல்லுகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள், நீங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 1:24, 2 தெசலோனிக்கேயர் 1:4-5, 2 தீமோத்தேயு 1:7-8, 2 தீமோத்தேயு 2:12, 2 தீமோத்தேயு 3:10-12 வசனங்கள். அது மட்டுமல்லாமல் பவுலப்போஸ்தலன் மட்டும் போதிக்கல, வேதம் முழுவதுமே அதை போதிக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதுமே. எபிரேயர் 2:10 அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 11 நாம் வாசிக்கிறோம். எப்படி அநேக விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை மேற்கொண்டு ஜெயித்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அநேகர் எப்படி மடிந்தார்கள், செத்தார்கள், எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள், கிறிஸ்துவ நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக எப்படி பாடுபட்டார்கள் என்பதையும் 11ஆம் அதிகாரத்தின் கடைசியில நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலும் அதை குறித்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். யோவான் சொல்லுகிறார், பத்மு தீவில் அவர் எதற்காக இருக்கிறாராம்? கிறிஸ்துவ நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக அங்கே அவர் பட்டு கொண்டிருக்கிறாராம். இவைகள் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு என்ன பாடுகள் வந்ததோ அதே பாடுகள் தான் நமக்கு வருகிறது. அவர் என்ன பாடுபட்டாரோ அந்த பாடுதான் நம்ம பாடுறோம். 2வது, அவரோடு கூட நாம் பாடுபட்டோம் என்பது உண்மையானால் அவரோடு கூட நிச்சயமாய் நாம் அவருடைய பிள்ளைகள், சுதந்திரர், உடன் சுதந்திரர் என்பது நமக்கு அதன் மூலமாய் நிச்சயமாகிறது. சந்தேகம் வர்றதில்லை. பாடுபடுறதுனால, துன்பப்படுத்தப்படுறதுனால நமக்கு சந்தேகம் ஏற்படுறதில்ல. பிசாசை சந்தேகத்தை கொண்டு வர்றதுக்கு விடாதீர்கள். பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே, நான் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உலகம், இயேசுவை வெறுத்த உலகத்தில் வசிப்பதனாலே இந்த இயேசுவை வெறுத்தவர்கள் என்னையும் வெறுக்கிறார்கள். இந்த உலகம் உனக்கு சொந்தமான உலகம், ஆகியால் தான் என்ன இப்படி நடத்துகிறார்கள். ஆகியால எங்கிட்ட வந்து நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாத பிசாசே, ஓடிப்போ என்று சொல்லி அவனுக்கு நாம் போதிக்க வேண்டும். இன்னொன்று, ஆகியால் விசுவாசிகள், இப்படிப்பட்ட துன்பம் உபத்திரவத்தினுடைய சென்று கொண்டிருக்கிற விசுவாசிகள் இதை குறித்து குறைபட்டு கொண்டு இதை பற்றி முறுமுறுத்து கொண்டு இல்லாமல், அவர்கள் தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரர் என்பதை அறிந்து அந்த நிச்சயத்தை அதிகமாய் தங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டு இதன் நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாய் நிச்சயத்தை பெற்று ஆறுதலையும் பெற்று அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை உறுதியாய் அவர்கள் பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது, விசுவாசிகள் இந்த பாடுகளை பெறும்போது அல்லது இந்த உபத்திரவம் துன்பத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் போது அவள் பெறப்போகிற மகிமையை நினைத்து எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்க வேண்டும். கடைசியாய் ஒரு சில நிமிஷங்கள் மகிமைப்படுவது என்றால் என்ன என்று சொல்லி அவருடைய கூட மகிமைப்பட போகிறோம். மகிமைப்பட போவது என்றால் என்ன பாருங்கள். மகிமைப்படுத்தப்படுவது என்று சொன்னால், கிறிஸ்து எப்பேற்பட்ட மகிமைக்குள்ளாக சென்றாரோ அதே மகிமைக்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். அவரை போலவே நாமும் ஆக போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது.
அவரை போலவே நாம் மாற்றப்படுவோமாம். அவர் எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறாரோ அதோடு கூட நாம் உடல் சுதந்திரராக இருக்கிறோம். அவர் உரிமையோடு எதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்கிறாரோ அதையெல்லாம் நாம் கிருபையால் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அவர் எந்த சந்தோஷத்திற்காக சிலுவை சகித்தாரோ அந்த சந்தோஷத்துக்குள்ள நாம் நுழைய போகிறோம். அதுதான் மகிமைப்படுத்தப்படுதல். அவரோடு கூட என்றென்றுமாய் அரசாள போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். அவருடைய சாயலிலே என்றென்றைக்கும் நாம் இருக்க போகிறோம். அதுதான் மகிமைப்படுத்தப்படுதல். அவரை போலவே அவருடைய சாயலிலே இருக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே பேசப்படாததும் சொற்களால் விவரிக்கப்பட முடியாத காரியங்களையும் அவன் பார்த்தானாம். things that are humanly impossible to describe. சொற்கள், மனுஷனுடைய வார்த்தைகள் விவரிக்க முடியாத காரியங்களை அங்க பார்த்தானாம். அவன் அன்றைக்கு பார்த்து விவரிக்க முடியாத காரியங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். அதுதான் மகிமைப்படுத்தப்படுதல். அதிலே விசுவாசி ஆறுதல் அடைய வேண்டும். அதை விசுவாசி எதிர்நோக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கடைசியாக மகிமைப்படுத்தப்படுதல் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவ நிமித்தம் படுகிற துன்பங்கள் நாம் படப்போகிற மகிமைக்கு எந்த விதத்திலையும் ஒத்ததல்ல. அதையும் இதையும் வச்சு அளந்து பார்த்தா துன்பப்படுறதுக்கு ரெடி, பரவாயில்ல, இது பட்டா என்ன, அங்க இருக்கிற மகிமை இதை விட எத்தனை 1000 மடங்கு பெரியது என்பது நமக்கு விளங்கும். இன்னைக்கு துன்பப்படுவதை ஜனங்கள் பெரிதாய் கருதினார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட மகிமை அடைய போகிறார் என்பது அவர்களுக்கு விளங்கல, வேத வசனத்திலிருந்து போதிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகையால் தான் இந்த துன்பத்தை பெருசா என்றார்கள். அந்த மகிமையை நீங்கள் புரிந்து கொண்டால், அங்க மகிமைப்பட போகிறோம் என்றது எதை குறித்து சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால், இங்க படுற துன்பம் ஒரு துச்சமாய் அதை மதிப்பீர்கள். அது ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவ நிமித்தமாய் படுகிற துன்பம் ஒன்றுமே கிடையாது. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 8 இப்படி சொன்னதிலே நாம் சந்தோஷிக்கிறோம். நாம் அவருடனே கூட பாடுபட்டால் நிச்சயமாய் அவருடனே கூட மகிமையும் படுவோம். ஆகையால் இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ரோமர் 5:2 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நாம் பெறப்போகிற மகிமை குறித்து மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். விசுவாசி மகிழ்ந்து களி கூறணும். உலகத்தில் பலவிதமான துன்பங்கள் கிறிஸ்துவ நிமித்தமாக, ஆனால் விசுவாசி மகிழ்ந்து களி கூற வேண்டும். குறைபட்டு கொண்டு கிரம்பிள் பண்ணிட்டு இருக்க கூடாது, முறுமுறுத்துக்கிட்டு இருக்க கூடாது, மகிழ்ந்து களி கூற வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இன்னைக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ நிமித்தமா துன்பப்படுத்துறாங்களா அவங்கள, மகிழ்ந்து களி கூறுங்கள். அவரை போலவே இருக்க போகிறீங்க, அவரோடு கூட உட்கார போறீங்க, ஆள போறீங்க, உலகத்தை ஆள போகிறீர்கள், அவருடைய சாயல்லையே என்றென்றைக்கும் இருக்க போகிறீர்கள், விவரிக்க முடியாத மகிமை அடைய போகிறீர்கள், அதை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பாடுகள் ஒன்றுமில்லை, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பாடுகள் நிச்சயமாய் ஒன்றுமே கிடையாது. பெறப்போகிற மகிமை அவ்வளவு மேன்மையானது. ஆகையால் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கிறிஸ்துவை பகைத்த உலகம் நம்மை பகைத்தால் அதை குறித்து கலங்கக்கூடாது. அதையெல்லாம் சந்தோஷத்தோடு சகித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும். நாம் பெறப்போகிற மகிமையை எதிர்பார்த்து அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, கிறிஸ்தவருடைய பாடுகளை குறித்து எங்களுக்கு சொன்னபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கிறிஸ்துவ நிமித்தமாய் படப்போகிற பாடுகள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை குறித்து கலங்காமல், பயப்படாமல், தயங்காமல் உம்மை ஆராதித்து, உம்மை சேவித்து, உமக்காக ஜீவித்து, கர்த்தாவே உயிரையும் துச்சமாய் மதிக்காமல் உமக்கென்று ஜீவித்து, உமக்காகவே வாழ்ந்து, உம்மை பிடித்துக் கொண்டு கடைசி வரை உமக்காக வாழும்படியாக ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஓ, இந்த உலகம் உம்மை வெறுத்த உலகம், உம்மை பகைத்த உலகம், உம்மை சிலுவையில் அறைந்த உலகம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எங்களை அது வெறுக்குமானால் அது ஆச்சரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு உண்டு. நாங்கள் பெறப்போகிற மகிமையை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலே, குடும்பங்களிலே துன்பப்பட்டு கொண்டு வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்தியலும் தேறுதல் படுத்தியலும்